அனைவருக்கும் வணக்கம். நான் முனைவர் சி பவித்ரா, உதவி பேராசிரியர். சென்ற காணொளியில் ஹைக்கூ கவிதையின் தோற்றம் வளர்ச்சியும் என்னும் இலக்கிய வரலாறு கட்டுரையில் ஹைக்கூ கவிதையானது தோற்றம் பெற்ற விதம் குறித்தும் ஹைக்கூ கவிதையின் முன்னோடிகள் குறித்தும் கண்டோம். அதைத் தொடர்ந்து ஹைக்கூ கவிதையானது மேலை நாடுகளில் பரவி இந்தியாவிற்குள் வந்த விதம் குறித்து காணலாம். ஹைக்கூ கவிதையானது தமிழகத்திற்குள் முதலில் பாரதியார் அவர்களால் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து 1980களில் எண்ணற்ற தமிழ் கவிஞர்களால் ஹைக்கூ கவிதை எழுதப்பட்டது. அவர்களுள் முக்கியமான ஒருவராக அறிவுமதி அறியப்படுகிறார். அறிவுமதியின் புல்லின் நுனியில் பனித்துளி என்னும் ஹைக்கூ கவிதையானது மிக சிறந்த ஹைக்கூவாக காணப்படுகிறது. இவரை தொடர்ந்து அமுத பாரதியின் புள்ளிப்பூக்கள், ஹைக்கூ அந்தாதி, தமிழன்பனின் சூரிய பிறைகள், கழனியூரனின் நிரந்தர முகவரிகள் போன்ற கவிதைகள் ஹைக்கூ கவிதை தமிழ் இலக்கியத்தில் வளர்ச்சி அடைவதற்கு முன்னோடியாக இருந்தது. ஹைக்கூ கவிதையின் இலக்கணம் குறித்து காணலாம். ஹைக்கூ கவிதையானது 3 வரி கவிதையாக அறியப்படுகிறது. 3 வரிகளில் முதல் வரியில் 5 அசைகளும், 2வது வரியில் 7 அசைகளும், 3வது வரியில் 5 அசைகளையும் கொண்டு ஹைக்கூ கவிதையானது இயற்றப்படுகிறது. இதில் முதல் 2 வரிகள் கேள்வியாகவும், 3வது வரியானது ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடிய விடையாகவும் புதிராகவும் அமைந்திருப்பது ஹைக்கூ கவிதையின் சிறப்பான இலக்கணமாக கருதப்படுகிறது. ஹைக்கூ கவிதையானது ஒரு காட்சியையோ ஏதேனும் ஒரு காட்சி அல்லது ஏதேனும் ஒரு உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும். ஒரே கவிதையில் எண்ணற்ற உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் ஹைக்கூ கவிதையானது அமைவதில்லை. இந்திய மொழிகளில் தமிழ் மொழியிலேயே எண்ணற்ற ஹைக்கூ கவிதைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இதனை 1984 முதல் 2012 வரை கிட்டத்தட்ட 450க்கும் மேற்பட்ட ஹைக்கூ கவிதைகள் தமிழில் எழுதப்பட்டுள்ளது. ஹைக்கூ கவிதையானது நம் முன்னர் கண்டதை போல குறுகிய வரிகளில் ஆழமான கருத்துக்களை மக்களிடையே கொண்டு சேர்ப்பதனால் விரிவான பெரிய பெரிய புத்தகங்களை படிப்பதற்கு நேரமின்மை காரணமாக உள்ள மக்களும் இந்த ஹைக்கூ கவிதையை படிப்பதில் ஆர்வம் காட்டி வருகின்ற காரணத்தால் தமிழில் எண்ணற்ற ஹைக்கூ கவிதைகள் இயற்றப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறது. சமூகத்தில் நிகழக்கூடிய மிகப்பெரிய கருத்துகளையும் தனது 3 வரிகளில் ஹைக்கூ கவிதையானது வெளிப்படுத்துகிறது. இதனை ஹைக்கூ கவிதையின் பாடுபொருளாக நாம் சில காணலாம். இயற்கை காட்சிகள், மனித உணர்வுகள், அரசியல், சமூகம், கல்வி போன்ற சமூகத்தில் நிகழக்கூடிய அனைத்து சூழல்களையும் பாடுபொருளாக கொண்டு ஹைக்கூ கவிதையானது இயற்றப்படுகிறது. ஹைக்கூ கவிதையானது தமிழில் அதன் வடிவத்தையும் அதன் உட்பொருளையும் பொறுத்து பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகிறது. இதனை சிந்தடி, கரந்தடி, அணில்வரி கவிதை, மின்மினி கவிதை, வாமன கவிதை, விடுநிலைப்பா, குறும்பா, துளிப்பா என்று பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகிறது. ஹைக்கூ கவிதையின் முதல் 2 அடிகள் ஒரு கூறாகவும் இறுதி அடி ஒரு கூறாகவும் அமைகிறது. ஹைக்கூ கவிதையின் இறுதி அடியே இந்த கவிதையை முழுமையாக விளக்கக்கூடிய வகையில் காணப்படுகிறது. இத்தகைய ஹைக்கூ கவிதையில் உள்ள பாடுபொருள்கள் குறித்து சில உதாரணங்களாக தமிழில் ஹைக்கூ கவிதை எழுதிய கவிஞர்களின் கவிதையிலிருந்து பாடுபொருட்களை காணலாம்.
ஹைக்கூ கவிதையின் அடுத்த கட்ட வளர்ச்சியாக இன்று சென்ட்ரியூ, லிமெரிக்யூ, ஹைகே போன்ற பல்வேறு கவிதை வடிவங்கள் வந்து கொண்டுள்ள வண்ணம் உள்ளது. ஹைக்கூ கவிதையின் பாடுபொருள் குறித்து அடுத்த காணொளியில் காணலாம். நன்றி.